இன்று நான் உங்களுக்கு தென்கிழக்காசியாவின் மிகப்பெரிய மர்மங்களில் ஒன்றான கெமர் பேரரசின் வீழ்ச்சியைப் பற்றிய முழு கதையைச் சொல்லப் போகிறேன். உலகின் அதிசயங்களுள் ஒன்றாகத் திகழும் அங்கோர்வாட் கோவிலைக் கட்டிய அதே பேரரசு ஒரு காலத்தில் ஆயிரக்கணக்கான மக்களை வாழ வைத்த சக்தி வாய்ந்த நாகரிகமாக இருந்தது. ஆனால் 15ஆம் நூற்றாண்டிற்கு வரும்போது அந்த பேரரசு மெதுவாக வீழ்ச்சியடைந்தது. இந்த வீழ்ச்சியின் பின்னால் இருந்த முக்கிய காரணிகளில் ஒன்று காலநிலை மாற்றம் என்பதை நான் விளக்கப் போகிறேன். 9ஆம் நூற்றாண்டிலிருந்து 15ஆம் நூற்றாண்டு வரை கம்போடியாவை மையமாக கொண்டு வளர்ந்த கெமர் பேரரசின் இதயம் அங்கோர் நகரமாக இருந்தது. அந்நகரம் அப்போது உலகின் மிகப்பெரிய நகரங்களில் ஒன்றாக இருந்தது. அதன் வெற்றியின் ரகசியம் படை வலிமை மட்டும் அல்ல, அது தண்ணீரை கட்டுப்படுத்திய திறமை. மழைக்காலத்தில் பெய்யும் பருவமழை நீரை சேகரித்து பெரிய எரிகள் மற்றும் கால்வாய்கள் மூலம் சேமித்து வறட்சி காலத்தில் விவசாயத்திற்கு பயன்படுத்தும் ஒரு அற்புதமான நீர்முறை அமைப்பை அவர்கள் உருவாக்கினர். இந்த அமைப்பே அதிக அளவில் நெல் விளைவிக்க உதவியது. அதனால் உணவு குறைவு இல்லாமல் மக்கள் பெருகினர், கோவில்கள் கட்டப்பட்டன, பேரரசு செழித்தது. ஆனால் 14ஆம் நூற்றாண்டில் இயற்கை தனது வழக்கமான நடைமுறையை மாற்றத் தொடங்கியது. பல தசாப்தங்கள் நீடித்த கடுமையான வறட்சிகள் தென்கிழக்காசியாவை தாக்கின. நான் பார்ப்பது போல் மரவளை ஆய்வுகள் மற்றும் குளங்களின் அடித்தட்டு சேறு ஆய்வுகள் காட்டுவது என்னவெனில், அங்கோர் நீண்ட காலம் மழையில்லாமல் தவித்தது. ஏரிகள் வறண்டன, கால்வாய்கள் வெறிச்சோடியன, விவசாயம் பாதிக்கப்பட்டது. இந்த வறட்சிக்கு பிறகு வந்தது மிக கடுமையான மழை. சாதாரண பருவமழை அல்ல, கட்டுப்படுத்த முடியாத வெள்ளப்பெருக்குகள். நீரை மெதுவாக கையாள உருவாக்கப்பட்ட அமைப்புகள் திடீர் வெள்ளத்தை சமாளிக்க முடியவில்லை. கால்வாய்கள் சேதமடைந்தன. மணல் மற்றும் சேறு தேங்கி நீரின் ஓட்டம் தடுமாறியது. ஒரு பகுதியில் ஏற்பட்ட சேதம் மற்ற பகுதிகளுக்கும் பரவியது. இவ்வாறு பேரரசின் முதுகெலும்பாக இருந்த நீர்முறை அமைப்பு மெதுவாக சிதைந்தது. இதே சமயம் வெளிப்புற அச்சுறுத்தல்களும் அதிகரித்தன. அயுத்தயா இராச்சியத்தின் படையெடுப்புகள் பேரரசை பலவீனப்படுத்தின. 1431ஆம் ஆண்டு அங்கோர் தாக்கப்பட்டபோது ஏற்கனவே சுற்றுச்சூழல் அழுத்தத்தால் சோர்ந்திருந்த ஒரு நகரமே எதிர்கொண்டது. அரசியல் மையம் தெற்கே நகர்த்தப்பட்டது. அங்கோர் முழுமையாக அழியவில்லை, ஆனால் அதன் மைய சக்தி குறைந்தது. மேலும் கடலோர வர்த்தகம் வளரத் தொடங்கியது. உள்நாட்டு நகரமாக இருந்த அங்கோர் வர்த்தக மாற்றங்களால் பின்னடைவு கண்டது. மத மாற்றங்களும் அரசின் மையப்படுத்தப்பட்ட ஆட்சியை மெதுவாக தளர்த்தின. இவை அனைத்தும் சேர்ந்து பேரரசை பலவீனப்படுத்தின. நான் இந்த கதையை பார்க்கும்போது கெமர் பேரரசின் வீழ்ச்சி ஒரு நாள் நடந்த விபத்து அல்ல என்பதை உணர்கிறேன். அது ஒரு மெதுவான சிதைவு. காலநிலை மாற்றம் அடித்தளத்தை குலைத்தது. நீர்முறை அமைப்பு தடுமாறியது. உணவு உற்பத்தி குறைந்தது. அதன் பின்னர் போர்கள், அரசியல் மாற்றங்கள், பொருளாதார மாற்றங்கள் அனைத்தும் சேர்ந்து பேரரசை மாற்றின. ஆனால் கெமர் மக்கள் மறைந்துவிடவில்லை. அவர்கள் கலாச்சாரம், கலை, மதம் அனைத்தும் இன்று கம்போடியாவின் அடையாளமாக வாழ்கின்றன. அங்கோர் இன்று அமைதியாக நின்றாலும் அது ஒரு காலத்தில் இயற்கையையும் மனித புத்திசாலித்தனத்தையும் இணைத்து உருவான ஒரு அற்புத நாகரிகத்தின் சாட்சியாக உள்ளது. இந்த வரலாறு எனக்கு ஒரு நினைவூட்டல். இயற்கையுடன் சமநிலை குலைந்தால் மிகப்பெரிய பேரரசுகளும் நிலைத்திருக்க முடியாது.